நிறைய பேர் QT எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம். அது மூலயமா அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் போகணும்னு நினைச்சிருப்போம். அது வந்து ஆல் இந்தியாவில் ஐகர் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க 15% கோட்டாக்கு. அதுல என்ன டீடைல்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிள் இருக்கா, எந்த வெப்சைட்ல போய் பண்ணணும், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பாசிபிளா, என்னையில இருந்து என்னைக்கு இது இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நானும் உங்கள் கோவிந்தராஜ் ஜார்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சயின்சஸ் அப்படின்னு நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சியில் ஆனர்ஸ் ஃபாரஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி ஆனர்ஸ் நேச்சுரல் ஃபார்மிங், தென் ஆனர்ஸ்ல வந்து செரிகல்ச்சர், தென் வந்து கம்யூனிட்டி சயின்சஸ், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், தென் வந்து அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், தென் பிடெக் கோர்சஸ்ல வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அந்த டைரி டெக்னாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இந்த கோர்சஸுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு QT எக்ஸாம்ஸ் மூலயமாவே நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்கனவே போட்டு எழுதியிருப்போம் QT எக்ஸாம்ஸ். இதுல ஐகார் வந்து இந்த கோர்சஸுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றது கவுன்சிலிங் வந்து நடக்குது. அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR சொல்றோம்ல, ஐகார் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதி இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்துட்டு, 2nd இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓப்பன். 8/9 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட். இதுல வந்து பாத்தீங்கன்னா icarcounseling.com இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இதை போய் கிளிக் பண்ணிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இந்த டீடைல்ஸ் என்ன எக்ஸாம்ஸ், குவாலிஃபைடு எக்ஸாம்ஸ் வந்து ஐகார் அது கொடுத்துருக்கோம்ல. அதுக்கப்புறம் QTோட அப்ளிகேஷன் நம்பரு, QTல நம்ம எழுதினக்கூடிய நம்மளுடைய ரோல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், நம்ம வந்து பாஸ்வேர்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன கேப்சா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல என்னன்றது ஆன்சரை கொடுத்துட்டு கண்டினியூ டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அப்ளிகேண்ட் லாகின்ல போயிட்டு நம்மளுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நம்ம லாகின் பண்ணி நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துடணும். கொடுத்ததுமே நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, இதுல நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இருக்கும். சரியா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க எந்த வெப்சைட்டு, icarcounseling.com இந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து போய் பார்த்து அப்ளிகேஷன் போடணும். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் இல்ல தகவல் எதனா வேணும்னா எனக்கு 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. இவ்வளோ இந்த 10 விதமான கோர்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐகார் கவுன்சிலிங் மூலயமா 15% த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் நம்ம சீட்டு எடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.